அம்மா, ம். ஏற்கனவே நமக்கு 2-3 ஆர்டர் வந்துடுச்சு. எல்லாமே 10-15 நாளைக்குள்ள வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரை நம்ம எடுத்தோம்னா நம்ம முடிச்சு கொடுக்கறதுல சிக்கலாயிரும் ஆனந்தி. அம்மாடி, நம்ம புதுசா தறி ஆரம்பிச்சிருக்கப்போ புதுசா வர்ற ஆர்டர் எல்லாம் சரின்னு ஒத்துக்கிறதுல முக்கியம் இல்லை, அவங்க சொன்ன தேதியில நம்ம முடிச்சு கொடுக்கணும், அதே முக்கியம். அதனால இவர்கிட்ட இந்த ஆர்டர் வேணாம்னு சொல்லிடலாமா? ஆனந்தி, அப்பா சொல்றதுதான் சரின்னு படுது. முதல்ல வந்த ஆர்டர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மத்தத வாங்கிக்கலாம். எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? இல்லப்பா, இந்த ஆர்டரை நாம எடுத்துக்கலாம். அம்மாடி, இல்லம்மா, முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. அப்பா, எனக்கு அதுக்கு வேற யோசனை இருக்கு. நான் சொல்றேன்ப்பா. குணா, வா, வாங்கப்பா. சார், கண்டிப்பா பண்ணிடலாம் சார். என்னைக்கு டெலிவரி வேணும்? எனக்கு வர 18ஆம் தேதி டெலிவரி கொடுத்தா போதும். 18? கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறோம் சார். சரிம்மா, அப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டுமா? இந்தாங்கம்மா. அப்பா கிட்ட கொடுங்க சார். இதுல என்னம்மா இருக்கு? இந்தாங்க சார். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்க வரட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. என்னம்மா அது, சரின்னு ஒத்துக்கிட்ட? என்ன யோசனை இருக்குன்னு சொன்ன நீ? சொல்றோம்ப்பா. குணா, வா, ஏன் நாம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். எந்த இடம்? போனா உனக்கே தெரியும். அப்பா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. குணா, வா, போயிட்டு வரோம்ப்பா. சரிடா. வரேன்ப்பா. சரிம்மா. என்னடி எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு? ஐயா, ஐயா, என்னம்மா சொல்லுங்க. இங்க காமாட்சி தறி எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏமா, இங்க காஞ்சிபுரத்துல காமாட்சி தறிப்பட்டறைன்னு எத்தனையோ இருக்குமா. எந்த தறிப்பட்டறை, எந்த ஏரியான்னு ஏதாவது தெரியுமா? ஓனர் யாருன்னு சொல்லுமா. குமரன் சொல்லி. ஓ, குமரன் தம்பி தறியா? ஆமாங்க. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, நேரா போங்க. போய் 4வது வலது பக்கமா பார்த்து திரும்புங்க. அங்க யார கேட்டாலும் சொல்லுவாங்க. சரிங்க, நன்றிங்கய்யா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. உட்காரு. 4வது தெரு தானே? நேரா போ. ஆனந்தி, 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 என்னாச்சு? இங்க பாரு, காமாட்சி தறின்னு இருக்கு. ஒருவேளை இதாதான் இருக்குமோ? பார்க்கலாம் குணா, வா. சார், 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 சார். இருங்க, வரேன். போடா அந்த பக்கம், தொந்தரவு பண்ணிக்கிட்டேன். அடடே மேடம், ஆனந்தி மேடம், நீங்களா? வணக்கம் 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 மேடம். வணக்கம். வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க? ஐயோ, நின்னுட்டே இருக்கீங்களா? வாங்க உள்ள போலாம். வாங்க 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 மேடம். ஆனந்தி, இந்தா. மாப்ள குமரா, யார் வந்திருக்கா பாரு.
வா குணா. ம் ஆ மேடம் உட்காந்துக்கோங்க. கொடுங்க. உட்காருங்க மேடம். உட்காருங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்னங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஆஹா, வேண்டாங்க. இல்லங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம். நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம் தான் வந்தோம். ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல குமரன் சார், காலையில நல்லபடியா நாங்க தரைய ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எல்லாரும் வந்து நல்லபடியா தொடங்கி வச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாவே எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். அது விஷயமா என்ன பேசணும்? அது ஒண்ணும் இல்ல சார், ஆர்டர் நிறைய வந்ததும் அப்பா எங்க கிட்ட இப்போதைக்கு டெலிவரி பண்ண முடியற அளவுக்கு ஆர்டர் எடுங்க போதும். ஏன்னா புதுசா தறி தொடங்கியிருக்கோம். வர்ற எல்லா ஆர்டரையும் எடுத்துட்டு சரியான நேரத்துக்கு டெலிவரி தர முடியலன்னா அது ரொம்ப சிக்கலாயிடும். அதனால வர்ற எல்லா ஆர்டரையும் எடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா முதல் நாள் வந்த ஆர்டர் எதையுமே முடியாதுன்னு சொல்ல வேண்டாம்னு நினைச்சுதான் நான் எல்லாத்துக்கும் சரின்னு சம்மதம் சொல்லிட்டேன். அதுலதான் உங்களோட உதவி எங்களுக்கு வேணும். எங்களோட உதவினா? ம். எனக்கு புரியல, என்ன சொல்றீங்கன்னு. ஒன்றும் இல்லை குமரன் சார், எங்களுக்கு வந்திருக்க ஆர்டரை அப்படியே அதை உங்களுக்கு தரோம். ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி. எங்களுக்காக நீங்க அதை எடுத்து செஞ்சு கொடுக்கணும். இது மூலமா எங்களுக்கு கிடைச்ச வேலைய நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் சார். நாங்க கஸ்டமர் கிட்ட என்ன ரேட் பேசணுமோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுறோம். நீங்க வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்தா போதும். நீங்க பிசினஸ் கொடுத்து நாங்க செய்யற அளவுக்கு எங்க தறி ஒன்றும் மோசமா இல்லைங்க. எங்களுக்கே முடிக்க வேண்டிய ஆர்டர் எக்கச்சக்கமா இருக்கு. நாங்களே எப்ப முடிக்க போறோம் தெரியல. அடி பாவி, நாளைக்கு சாயங்காலம் ஓடுற அளவுக்கு தான் வேலையே இருக்கு. புதுசா ஏதாவது ஆர்டர் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்படி வந்ததையும் கெடுத்து எல்லாரும் வயிற்றுலையும் மண்ணள்ளி போடுறாளே. ஏய் இன்பா, கொஞ்சம் பொறுமையா பேசாம இரு. மாமா, அவங்களே பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச பிசினஸ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் எதுக்கு கோவப்படுற? மாமா என்ன மாமா, இன்னைக்கு தறி ஆரம்பிச்சவங்க அவங்க. அவங்க வந்து நமக்கு பிசினஸ் கொடுக்கறாங்களா? ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. சார், உங்களால இதை செஞ்சு கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாங்க, தாராளமா செஞ்சு கொடுக்குறோங்க.